ஜனங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வேத பகுதிகளை வாசிக்கலாம். அங்கே பார்க்கப்படும்போது முதலாவது ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நான் சர்ப்ப வல்லமையுள்ள தேவன், நான் சர்ப்ப வல்லமையுள்ள தேவன். எல்லா அதிகாரங்களும் உடைய ஒரு நபர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிறவர், சமுத்திரத்தையும் அல்லேலூயா சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆளுகை செய்கிறவர். அங்கே அல்லேலூயா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 17:1 பார்க்கப்படும்போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாய் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அல்ல ஆபிரகாம் அவருடைய வயது 99. அந்த வயதிலே கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமாகிறது மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவர் சில வார்த்தைகளை கொடுத்து ஆபிரகாமை ஆற்றி தேற்றுகிறார். அவர் சொல்கிறார், நீ உத்தமனாய் இருந்தால் உனக்கு சில ஆசீர்வாதங்களை நான் தருவேன். நான் உனக்கு முன்பதாக, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என்னுடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அங்கே உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன், என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னதுமே ஆபிரகாம் முகங்குப்புற ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தேவனை அங்கே முகங்குப்புற விழுந்து வணங்கினதை பார்க்கிறோம். உடனே அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கினதும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறான். 2 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பார்க்கப்படும் போது அவர் சொல்கிறான், அல்லது சில ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், அந்த உடன்படிக்கை என்ன? உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன். நீ என்ன வார்த்தை எனக்கு கீழ்ப்படிய வேண்டும்? எதற்காக கீழ்ப்படிய வேண்டும்? அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்ன என்று பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார் 4வது வசனத்திலே, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய். அல்லேலூயா. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறுவாய். அல்லேலூயா. 99 வயது வரையிலும் நன்மை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லிட்டு சில வார்த்தையை கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், நான் அல்லேலூயா உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். உன்னுடைய பேர் அல்லேலூயா இதுவரைக்கும் ஆபிரகாம் என்று இருந்தவருடைய பேர், இதுவரைக்கும் அபிராம் என்று இருந்த பேர் அந்த திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து பேரை மாற்றுகிறார். இனி நீ அபிராம் இல்லை, ஆபிரகாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துர்பெயர்களை மாற்றி போடுகிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அது ஏற்கனவே அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இனி உன்னுடைய பேர் அபிராம் அல்ல, ஆபிரகாம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்படியானால் அல்லேலூயா, தலைமுறைகள் இருந்து சொல்லவில்லை, தலைமுறை இல்லாமலே கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நான்
அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தன்னுடைய மனைவியை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அல்லேலூயா. அவளை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் செய்தார் அல்லவா? அன்பு தேவ பிள்ளையே, தலைமுறை இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? நன்மை இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உத்தமனாய் இருந்தால் அவர் உன்னை பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறைக்கும் உன் தலைமுறை உன் சந்ததிக்கும் உடன்படிக்கையாக நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் தேசத்தில் அல்லேலூயா பேர் பெற்றவர்களாய் வாழும்படி இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கப்படும் போது அவர் சொல்கிறார், நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த தேசம் முழுவதும் உன் சந்ததிக்கு தருவேன். அல்லேலூயா. உன் சந்ததிக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி, அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நலம் இல்லை, வீடு இல்லை, எனக்கு நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவருடைய கரங்களில் உன்னை ஒப்புக்கொடு. நீ அவருக்கு உத்தமனாய் இருப்பாயானால், என் தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மகனாய் இருப்பாயானால், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமா ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அநேகர் ஆண்டவரை நம்புவார்கள், ஆனால் உலக மனிதன் ஏதாகிலும் ஒரு காரியத்தை சொன்னால் அவைகளிலும் இணைந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு எப்படி தேவன் நன்மை செய்ய முடியும்? நீ ஆண்டவரை நம்புவது மெய்யானால் அவர் சொல்ற வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? அவருடைய தந்தை தேராகு அவர் விக்கிரகங்களை வித்து அல்லது உண்டு பண்ணி அல்லது ஆபிரகாம் விற்பனையாளராய் இருந்தவர். அவரை அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் அல்லேலி அவருக்கு சொன்னதை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் அல்லவா? நீ சில விட வேண்டியவைகளை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு. ஆக்கவும் அழிக்கவும் அதிகாரம் உடையவர் ஆண்டவர். அவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒன்றை மட்டும் இல்ல, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்தானங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவைகளை பலுகவும் பெருகவும் செய்வேன். ஆனால் நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும். அவருடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் பார்க்கிறவர், அவர் சகலத்தையும் அறிகிறவர். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது அந்த உத்தமனாயிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அருளினார். அவர் சொன்னார், நித்திய உடன்படிக்கையாக நான் அல்லது அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கும் அல்லேலூயா குமாரராகவும் குமாரத்திகளாகவும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அவருடைய வார்த்தை இங்கே சொல்கிறார், நீ சில காரியங்களை விட்டு வெளியே வரும்போது, விக்கிரகங்களை விட்டு வெளியே வரும்போது, ஆகாத காரியங்களை விட்டு வெளியே வரும்போது உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. உன்னை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை என்ன செய்வேன் என்று சொன்னால், உனக்கும் உன்
குமாரருக்கும் அல்லேலூயா உன் குமாரத்திகளுக்கும் அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பேன், பிதாவாய் இருப்பேன், இரட்சகராய் இருப்பேன், விடுவிக்கிறவராய் இருப்பேன், அவர்களுக்கு அல்லேலூயா உதவி செய்கிறவராய் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரை அல்லேலூயா நாம் ஏற்றுக்கொள்ளும் போது எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தெய்வம் அல்லேலூயா நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் வித்தியாசங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார், அவர்களுக்கு பிதாவாய் இருப்பார். அல்லேலூயா. தகப்பன், நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு வழிகாட்டியா அல்லேலூயா நமக்கு தன் தாய் தன் பிள்ளைகளை அல்லேலூயா மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தெய்வம். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா நம்முடைய ஜனங்களுக்கு, அவரை நம்பி நிற்கிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பிதாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆகிலும் ஏதாகிலும் உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறாயா, அந்த தவிக்கப்பட்ட இடத்துல என் தெய்வம் உனக்கு அல்லேலூயா பிதாவாய் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு அல்லேலூயா எப்பொழுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்று சொன்னாரே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கும் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. எப்பொழுது? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கப்படும் போது 6 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். என்னென்று சொன்னா, நீ பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. எங்கே பிணைக்கப்படக்கூடாது? ஸ்தோத்திரம். அந்நிய அல்லேலூயா விசுவாசிகளோடு நீ பிணைக்கப்படக்கூடாது, அந்நிய நுகத்திலே நீ பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய காரியங்களிலே நீ பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீ அல்லேலூயா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதால் ஏதோ ஒரு உலகத்துக்குரிய நன்மைக்காக, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீ அந்நிய காரியங்களில் ஈடுபட்டால், அல்லேலூயா அந்நிய காரியங்களில் நீ பிணைக்கப்பட்டால் அங்கே ஆண்டவர் உனக்கு தலைவனாய் இருக்க முடியாது, ஆண்டவர் உனக்கு பிதாவாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பிதாவாய் இருக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம், நீ அந்த காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை விட்டு நீ வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அந்நிய விஷயங்களில் பிணைக்கப்பட்டால் எப்படி ஆண்டவர் நமக்கு அல்லேலூயா அந்நிய காரியங்கள், அந்நிய அவிசுவாசிகளுடைய காரியங்களில் அல்லேலூயா முதல்ல பிணைக்கப்படாமல் ஒன்று சேராமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சில காரியங்களில் சம்பந்தப்படக்கூடாது. அநீதி செய்கிறவருடைய கூட்டத்திலே, நீதி இல்லாதவர்களுடைய கூட்டத்திலே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருதலை பட்சமாய் செயல்படுடைய கூட்டத்திலே நீ சம்பந்தப்படக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கப்படும் போது ஐக்கியப்படக்கூடாது. ஒழிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? களவு, பொய், அல்லது துர்மார்க்கமான வாழ்க்கை, அப்படிப்பட்டவர்களோடு நீ சேர்ந்து நிற்க கூடாது. அதான் வேதம் சங்கீத பகுதி 1 பார்க்கப்படும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. நீ அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் ஆண்டவருடைய அல்லேலூயா அன்பும் அரவணைப்பும் உன்னிடத்தில் வருவது இல்லை. கவலையும் துக்கமும் சஞ்சலும் பாடுகளும் தான் மீதமாயிருக்கும். அல்லேலூயா. நான்காவதாக பார்க்கப்படும் போது இசைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளை அந்நிய அல்லேலூயா ஜாதிகளுடைய அந்த காரியங்களை, வார்த்தைகளை அல்லது அவர்களால் வரக்கூடியதான வழிகாட்டுதல்களை அல்லேலூயா இசைவில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த காரியங்களில் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு இணங்கி நாம் போக கூடாது.
அல்லது ஒரு வேறுபாடு வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கப்படும்போது அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, அநேகர் சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்ம ஆண்டவரை தானே தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தில் 33 கோடி தேவர்கள் உண்டு, ஆனால் ஒருவரும் மரித்து உயிர்த்தெழுந்தவர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதற்கு கர்த்தர் தான், அல்லேலூயா, பிதா தான், அல்லேலூயா, அதற்கு முதன்மையான காரணம். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும்போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆன விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க பலவிதமான அல்லேலூயா சடங்காச்சாரங்களை வைத்திருப்பார்கள். ஆண்டவரை சேவிக்கிற தேவ ஜனமே, நீ ஆண்டவரை சேவிக்கிறவன், ஆண்டவரை சேவிக்கிறவன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன், அவர்கள் செய்கிறதை நீ செய்யக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் எதை சொல்கிறாரோ, தேவ சமூகத்தில் என்ன வார்த்தையை கர்த்தர் உனக்கு தருகிறாரோ அதன்படி செய்து, அதன்படி வாழ்ந்து, அதன்படி நடப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது 2 கொரிந்தியர் அல்லேலூயா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. நான் உனக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமானா இப்படிப்பட்ட சில காரியங்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் அப்பதான் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்குள்ள உலாவ முடியும், அப்பதான் உங்கள் தேவனாய் இருக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் ஒண்ணுன்னு நீ சொல்லிட்டு இருந்தா எப்படி உன் வீட்டுக்குள்ள தெய்வம் உலாவ முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்பதான் என்னுடைய அல்லேலூயா ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ வித்தியாசப்படும்போதா உன்னை கர்த்தர் ஒரு ஆலயமாக பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேறுபாடு வேணும், வேறுபாடு வேணும் என்று சொல்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் அல்லேலூயா உண்மையாய் சத்தியத்தில் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அடுத்த வசனத்தை பார்க்கப்படும்போது, ஏன்னா ஆண்டவர் வந்து அவர்கள் நடுவிலே இருந்து நீங்க புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும்போது ஏசாயா 52:11 முதல் அல்லேலூயா 11:46 ஆகிய வசனங்களிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் அவைகளை விட்டு பிரிந்து வெளியே வாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இடப்படாதிருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பிரிந்து வந்தா நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்களை செய்வது சொல்வது எங்களுடைய வாய் வழியா பேசலாம், ஆனால் இதை சொல்லி இருப்பது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, அல்லேலூயா, அவர் சொல்ற, நான் சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டபடியினாலே, நான் சொன்னதை செய்தபடியினாலே பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், மேன்மை வேணும். ஆண்டவருடைய வசனம் மாத்திர வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு வேணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை தேசத்தில் பலுகவும் பெருகவும் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார்,
சொல்கிறார், அல்லேலூயா, நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா நித்திய தேவன், சத்திய தேவன். அவர் அல்லேலூயா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடைய பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிற தேவன். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயம் உன்னுடைய சரீரம். அல்லேலூயா. கையினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் பெயர்க்கப்பட்டு போகலாம், ஆனால் சரீரமாகிய ஆலயத்தை அல்லேலூயா ஒருவன் அல்லேலூயா அதை தீட்டுப்படுத்தினால், அதை அல்லேலூயா கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சிலவற்றை எடுக்க கூடாது, சிலவற்றை தொடக்கூடாது. ஏன் சொன்னா, ஆண்டவர் பகல நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஜெபத்துக்கு பலன் வரவில்லையே. நான் எப்போதுமே ஜெபிக்கிறேன், எப்போ ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு வெளியே போகும்போது அல்லேலூயா ஆண்டவரை சேவிக்காத ஒரு அந்நிய ஜாதியோடு நீ கலவுகிறாய். அல்லேலூயா. ஆண்டவரை அல்லேலூயா தொழுது கொள்கிறாய், தொழுது விட்டு அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டும்? சில வேறுபாடுகளை உனக்குள் வைக்கும் போது நீ வேண்டிக் கொள்கிற அத்தனை விண்ணப்பத்திற்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தெய்வம். அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, அல்லேலூயா, எனக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே. ஏதோ ஒரு உறவு உனக்கு ஏதோ ஒரு தீமை செய்ததினாலே, ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி தவித்துக் கொண்டு இருக்கிறாயே. கவலைப்படாதே, நீ கலங்காதே, அஞ்சாதே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அல்லேலூயா பெரிய மனிதனாயிருந்தும், அல்லேலூயா பெரிய தெய்வமாயிருந்தும், சிறிய மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி, நீ என்னுடைய குமாரத்தி. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நீ என்னுடைய சொல்லுக்கு, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மாத்திரம் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒரு அல்லேலூயா கற்பனையை வைத்திருப்பா, ஒரு கட்டளையை வைத்திருப்பா, ஒரு விதிமுறையை வைத்திருப்பா. ஆண்டவர் ஒரு விதிமுறைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுத்தால் அதற்கு பின்பதாய் பார்க்கும்போது பல ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஏங்குகிறார், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குகிறார், ஏதோ ஒரு நன்மைக்காக ஏங்குகிறார், ஏதோ ஒரு மேன்மைக்காக ஏங்குகிறார். ஏன் உனக்கு கர்த்தர் சொல்ற அந்த கட்டளையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் உனக்கு அந்த ப்ரமோஷனுக்காக ஏங்குகிறார், அந்த வேலைக்காக ஏங்குகிறார், அல்லது அந்த சொத்து பிரச்சனையில் முடிவுக்காக ஏங்குகிறார், அன்றைக்கு நீ ஏதோ ஒரு காரியத்தில் தனித்து ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார். ஏன் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு உனக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? அல்லேலூயா. நீ கீழ்ப்படிந்தாயானால் ஆண்டவர் நினைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் நீ ஆண்டவரிடத்தில் அல்லேலூயா கேட்கிறதற்கு முன்பதா உனக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இன்னது தேவை, இன்னது தேவை, இந்த காரியத்தில் உனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவ, சர்வ வல்லமையுள்ள தேவ, சர்வ வல்லவர், என் சொந்தமானா சாவி வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் சொந்தமானா சாவி வென்றவர், என் ஜீவனானார். அந்த தேவன் யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும், யார் உன்னை ஆகாதவன் என்று தள்ளினாலும் அவர் அல்லேலூயா சொந்தக்காரராகிய தெய்வம், இந்த பூமிக்கு சொந்தக்காரராகிய தெய்வம், சர்வ சிருஷ்டியை படைத்த தெய்வம், அந்த சராசரங்களை படைத்த தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம் உன்னை வழியில் விட்டு விட்டு போக மாட்டார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு. நீ அல்லது விட வேண்டியவைகளை மாத்திரம் விட்டுவிட்டால் போதும். கர்த்தர் நினைத்து பாராத உயரத்தில் உன்னை உயர்த்தி ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பத்துக்காக, அல்லேலூயா, இந்த வார்த்தைகளுக்காக
ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எனக்கு கேட்கும்படி செய்தீரே, இந்த வார்த்தை இன்றைக்கு நான் கேட்கும்படி நீர் எனக்கு உதவி செய்தீரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர, என் குடும்பத்தில் இருக்கிற விரிசல்களை மாற்றி போடும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும், என் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும், என் வேலை செய்கிற இடங்கள் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. காரணமின்றி எனக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி போடும். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். அறை கேட்டு ஜெபிப்பாயா, அறை கேட்டு ஜெபிப்பாயா, அறை கேட்டு ஜெபிப்பாயா. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் முடிவை தருகிறார். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேதனைக்கு கர்த்தர் முடிவை தருகிறார். அறை கேட்டு ஜெபிப்பாயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவர். அப்பா, என் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க, பிள்ளைகளுக்குள் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவர். இரக்கம் செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. என்னிடத்தில் எந்த காரியம் விட வேண்டும் என்பது நீர் விரும்புகிறீரோ அதை விட்டு ஆண்டவரே நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக ஆண்டவரே. பிணைக்க கூடாத இடங்களில், இடைவிடக்கூடாத இடங்களில், ஐக்கியப்படக்கூடாத இடங்களில், இசைக்கப்படக்கூடாத இடங்களில், பங்கு பெறக்கூடாத இடங்களில், சம்பந்தப்படக்கூடாத இடங்களில் கர்த்தர் என்னை ஆண்டவரே விலக்கி காப்பீராக. ஆண்டவர், உம்முடைய வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை செய்வீராக, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னீர். அப்படியே நீர் எங்களுக்குள் உலாவி எங்களுக்கு வாழ்க்கையில் கிரியை செய்கிற எல்லா அந்நிய வல்லமைகளை, அந்நிய தெய்வங்களின் கிரியைகளை மாற்றி போடுவீராக. ஆண்டவர், அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.